Hello children, welcome back to EVS class. This is types of animals. Today you are going to learn wild animals. Wild animals என்ன பாருங்க? Wild animals அப்படின்னா என்னது? காட்டு விலங்குகள். Animals live in the forest. நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்கள? வெரி குட். அதெல்லாம் என்னது? காட்டு விலங்குகள். You can see the picture. First one பாருங்க என்னென்ன? Tiger. Tiger. What's this? Tigerனா என்னம்மா? புலி. Very good. Next பாருங்க elephant. What's this? Elephant. Elephantனா என்னது? யானை. யானை எங்கே பார்த்துருக்கீங்க? கோயிலில் பார்த்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க பியர். பியர்னா என்னது? கரடி. வெரி குட். நெக்ஸ்ட் மங்கி. மங்கினா என்னது? குரங்கு. அடுத்து பாருங்கள் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா என்னது? நரி. ஓகே, நரி ஊளையிடும்ல, சத்தம் போடும்ல. அடுத்து ஜிராஃப். வாட்ஸ் திஸ்? ஜிராஃப். ஜிராஃப்னா என்னது? ஒட்டகச்சிவிங்கி. அடுத்து நீளமாக இருக்குது பாருங்கள், அது கழுத்து நீளமாக இருக்குது, உயரமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஜிராஃப். ஜிராஃப். நெக்ஸ்ட் பாருங்கள் லைன். லைன் என்னது? சிங்கம். யார் காட்டுக்கு ராஜா? பாட்டி கதை சொல்லும்போது சொல்லியிருக்காங்களா? அதுதான் லைன். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்னேக். ஸ்னேக்னா என்னது? பாம்பு. பயமாக இருக்கும்ல. இது என்ன பாருங்கள்? ரெனோ. ஓகே, அது ஒரு அனிமல். கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல் நேம். நெக்ஸ்ட் யூ கோ டு ரீட் த வாட்டர் அனிமல்ஸ். வாட்டர் அனிமல்ஸ்னால் என்ன பாருங்கள்? தண்ணியில் இருக்கு இல்லையா? அனிமல்ஸ் லிவ் இன் வாட்டர் ஆர் கால்டு வாட்டர் அனிமல்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஷார்க், ஜெல்லிஃபிஷ், சீஹார்ஸ். சீஹார்ஸ்னால் என்னது? கடற்குதிரை. ஓகே. வேர்ல். வேர்ல்னால் திமிங்கல்னு சொல்லுவோம், பெரிய மீன், அது பேர் தான் என்னது? வேர்ல். கிராப். கிராப் இப்போ கூட பார்த்துருப்பீங்க பாருங்கள், நண்டு. பாருங்கள், இது ஒரு ஆக்டோபஸ், அது ஒரு வாட்டர் அனிமல்ஸ், ஆக்டோபஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் லாப்ஸ்டர். லாப்ஸ்டர், ப்ரான் எல்லாமே ஒன்று தான். இறால் சாப்பிட்ருக்கீங்கல்ல, அதுதான். அடுத்து டால்ஃபின், கோல்டு ஃபிஷ். ஓகே, தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஒன்ஸ் அகெயின் shall we say the names of wild animals and water animals? சொல்லலாமா? Say all of you, listen and repeat like me. Tiger, elephant, bear, monkey, fox, giraffe, lion, snake, rhino. Water animals: shark, jellyfish, seahorse, whale, crab, octopus, lobster, dolphin and goldfish. Okay children, practice it at home. Now we are going to do the exercise. Look at the picture. Tick the wild animals. உங்களுக்கு இந்த பிக்சர் பாருங்கள், இதெல்லாம் வைல்ட் அனிமல்ஸ் தெரியுதா? சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், அஃப்கோர்ஸ். ரெனோ, பியர், டைகர் அண்ட் ஸ்னேக். ஓகே, அண்ட் ஸ்னேக். These are the wild animals. Do this exercise in your book. ஓகே, உங்கள் புக்கில் இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்பணும். Do you understand children? நெக்ஸ்ட் பாருங்கள், என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடென்டிஃபை ஈச் பிக்சர் அண்ட் ரைட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் இட்ஸ் நேம். ஒன் ஹேஸ் டன் ஃபார் யூ. இங்கே பாருங்கள், ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் பியர், அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் பி, ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் பி, அங்கே பி ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், வாட் பிக்சர் இஸ் திஸ்? மங்கி, ஃபர்ஸ்ட் லெட்டர். மங்கியில் எம் ஃபார் மங்கி சொல்லுவோம் இல்லையா? இது எம், கேபிட்டல் எம் அண்ட் ஸ்மால் எம். ஓகே. நெக்ஸ்ட் வாட்ஸ் திஸ்? elephant. Elephant first letter is E, stroke letter small letter இப்படி போடணும். ஓகே, elephant. நெக்ஸ்ட் பாருங்கள் lion. L for lion, குட்டிய L இப்படி போட்டு ஸ்மால் லெட்டர். நெக்ஸ்ட் ஜிராஃப். G, ஸ்மால் லெட்டர்
G, small letter. Okay. Next, fox. F for fox. This is small letter F. Okay. I hope you are all understood. So, dear children, complete the exercise. Next picture. You can see the next picture also. Look at the picture. Circle the water animal. இதில் வந்து ஃபஸ்ட்டு வைல்ட் அனிமல் பார்த்தோம் இல்லைங்களா, இதில் வாட்டர் அனிமல் உங்களுக்கே தெரியும், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. வாட்டர் பாருங்கள், ஆக்டோபஸ், டால்ஃபின், whale, next crab. Okay, do you understand? Next exercise, identify each picture the same the first letter of its name. இப்போ crab இருக்குது, இப்போ கோல்டு ஃபிஷ் நெக்ஸ்ட்டு. ஓகே, கோல்டு ஃபிஷ்னால் ஃபஸ்ட் லெட்டர் ஜி வரும் இல்லையா, அதுக்கடுத்து ஜி, ஸ்ட்ரோக் ஜி, சாரி ஸ்மால் லெட்டர். நெக்ஸ்ட்டு டால்ஃபின், அது மாதிரி ஜெல்லி ஃபிஷ் ஜே, அது மாதிரி ஸ்ட்ரோக் ஜே ஒன்று. ஆக்டோபஸ் ஓ, ஸ்ட்ரோக். ஃபஸ்ட் லெட்டர் இந்த 2 பிக்சருக்கு என்ன வரும் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ் இன் யுவர் புக். ஓகே சில்ட்ரன், டு அண்டர்ஸ்டாண்ட்? Say any 2 water animals and wild animals. This is homework for you. I hope you are all understood. Thank you children.